கடலூர் அருகே மீனவ கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதலில் பல வீடுகள் சூறையாடப்பட்டன. பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தை அடுத்த புதுப்பேட்டை, சாமியார்பேட்டை கிராமங்களில் மீனவர்கள் ஏராளமானோர் வசிக்கின்றனர். இப்பகுதி மீனவர்கள் சிதம்பரத்திலிருந்து மீன்பிடி பொருட்களை வாங்கிக் கொண்டு பேருந்தில் வந்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் பேருந்து புதுப்பேட்டையை அடைந்தபோது தகவல் அறிந்த அப்பகுதி மீனவர்கள் சாமியார்பேட்டை மீனவர்களை தாக்கியுள்ளனர். உடனே சாமியார்பேட்டை மீனவர்கள் தங்கள் கிராமத்திற்கு தகவல் அளித்த நிலையில் அங்குள்ளவர்கள் புதுப்பேட்டை கிராமத்திற்குள் நுழைந்து வீடுகளை அடித்து நொறுக்கினார்கள். மேலும் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் கடைகளையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடலூர் மாவட்ட போலீசார் கலவரம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட போலீஸ் எஸ்பி பகலவன் தெரிவித்தார். ரெண்டு ஊர்ல ஒரு சின்ன இஷ்யூ. அதில் ரெண்டு ஊருக்காரங்க, ஒரு ஊருக்காரங்க போயிட்டு கொஞ்சம் பேர் போயிட்டு அந்த ஊரில் சில வீடுகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்லாம் வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக பிக்கெட்டிங், பேட்ரோலிங்லாம் போட்டு இப்போ போட்டிருக்கோம். அப்சல்யூட்டாக அமைதியாக இருக்குது. தொடர்ந்து பிக்கெட்டிங் இருக்கும். யாரு தவறு செஞ்சாங்களோ தவறு செஞ்சவங்கள கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து புதுப்பேட்டையில் பல லட்சம் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறினார்கள். ஓடியாந்த வேகத்துக்கு இங்க ஊருக்கு இதுக்குள்ள ஓடியாந்துட்டாங்க. வண்டியை தான் உடைச்சாங்க. அப்புறம் வீட்டை கதவெல்லாம் உடைச்சாங்க. உடைச்சிட்டு ஒரே சத்தமா இருந்துச்சு. வெளில வாங்கன்னு வேற கூட்டாங்க. வெளில வரத்துக்கு யாரும் வெளில வரல. நாங்க கதவு திறக்கல. அவங்க அதோட அடிச்சுட்டு வண்டியை உடைச்சு போட்டு போயாச்சு. இதனிடையே கலவரத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் மீனவ கிராமங்களில் மீண்டும் கலவரம் ஏற்படாமல் தடுக்க அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.